இங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பில்டிங்கை பிளாஸ்ட் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல மட்டும் ஒருத்தன் ஒரு கபோர்டை உடைக்கிறான். அதுக்குள்ள நிறைய அமௌண்ட் இருக்கிறத பாக்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த பில்டிங்க்கு பாம் வச்சுட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும். ஏன்னா இவனோட ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பான் இந்த பில்டிங்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி. பாமெல்லாம் செட் பண்ணிட்டு அடுத்த நாள் தான் பிளாஸ்ட் பண்றதா இருக்கும். இவங்க எல்லாம் ஒர்க் முடிஞ்சு போகும்போது இவனோட ஃப்ரெண்டு கிட்ட அமௌண்ட் இருக்கிறத பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பில்டிங்க்கு வரான். எல்லா அமௌண்ட்டுமே எடுத்து ஒரு பெரிய பேக்ல பேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாக்ஸிங்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த விஷயம் ஆல்ரெடி இன்னொரு கேங்குக்கும் தெரியும். அவங்களும் அமௌண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க தான் இப்ப வராங்கன்னு நினைச்சு மறைஞ்சு பார்ப்பான். ஆனா வேற ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பணத்தாலாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல இறங்கும் போது அந்த கேங்ஸ்டர் வரதை பாத்துறான். அவங்க கன்னெல்லாம் எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு இவங்க கிட்ட மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடுன்றதுனால மறுபடியும் அந்த அமௌண்ட் எங்கன்னா மறைச்சு வைக்கணுன்றதுக்காக மேல் ஃப்ளோர் ஏறிட்டு இருக்கான். அந்த நேரம் ஒரு கம்பியை தெரியாம தட்டி விட்டுறான். உங்களுக்கு அந்த சவுண்டை கேட்டு மேலதான் யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் மேல வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரியவரும் வேற யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அவரும் போய் மறைஞ்சுப்பாரு. பெரியவரும் அவங்கள பார்த்து மறையறத பார்த்தா இவன் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அவரும் அமௌண்ட் எடுக்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மேல தேடி பார்த்துட்டு இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு கீழே போய் உன்னோட ஃப்ரெண்டை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களும் உன்னோட ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு சொல்லணும்னா உன்னை அடிச்சே கொன்னுடுன்னு சொல்றாங்க. ஆனா இவன் சொல்லவே மாட்டான். அதுக்கப்புறம் இவனை சுட்டுறாங்க. இது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி தான் நடக்குது. இவன் மேல இருந்து பார்த்தது அந்த கேங்ஸ்டர் பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இவனை பிடிக்கிறதுக்காக மேல வராங்க. இவனும் இவனோட ஃப்ரெண்டை கண்ணு முன்னாடி சுட்டதுனால சரியான கோவத்துல இருப்பான். அவங்க என்னதான் கண்ணு எடுத்துட்டு வந்தானே இவன் பயப்பட மாட்டான். இவனுக்கு ஆல்ரெடி நல்லாவே பாக்ஸிங் தெரியும். அது இல்லாம இவனை ஃப்ரெண்டை கண்ணு முன்னாடி கொண்டதுனால அவனுக்கு இருக்கிற வெறியில அடிச்சே கொல்லுவான். இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிருந்த கேப்ல பின்னாடி ரெண்டு பேர் வந்ததா கவனிக்க மாட்டான். அவங்க ரெண்டு பேரும் இவனை பிடிச்சிருவாங்க. இவனும் மாட்டிக்கிற மாதிரி மாட்டி மறுபடியும் அவங்களையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இந்த கூட்ஸ் எல்லாம் இறக்குற வழியா குதிச்சு இவன் தப்பிச்சுட்டான்னு நினைப்பான். ஆனா அந்த பெரியவர் மறுபடியும் இவனை பிடிச்சிருவாரு. இவரும் இவனுடைய கழுத்துல கத்தியை வச்சு அந்த அமௌண்ட் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்பான். இவனும் தெரியாத மாதிரி எந்த அமௌண்ட் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு உடனே ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா அடிச்சிட்டு இருக்கிற கேப்ல இந்த கேங்ஸ்டர் ஒரு ஹெட் அங்க வந்துருவான். அவன் வந்ததுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை அடிச்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனோட கையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அந்த காயத்துக்கு அந்த பெரியவர் ஒரு கட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் ஏன் இங்க வந்தாருன்னு சொல்லுவாரு. இவரோட பொண்ணுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸால ஒரு சர்ஜரி பண்ணணும். அதுக்காக தான் இந்த அமௌண்ட் எடுக்க வந்தேன்னு சொல்லுவாரு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பேக் எடுத்து இவர்கிட்ட கொடுத்துருவான்.